அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷெட் வீடியோவில் பபிள் ஸ்டிச் எப்படி போடலான்றத பற்றி பார்க்கலாம். பபிள் ஸ்டிச் போடுறது பிளாங்கெட், குழந்தைங்களோட ஸ்கார்ஃப், இது போல் எந்த டிசைனிங் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு இல்லை. இந்த ஸ்டிச்சை நமக்கு விருப்பமான எந்த ஒரு க்ரோஷெட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். பபிள் ஸ்டிச் போடுறதுக்கு செயின் ஸ்டிச், சிங்கிள் க்ரோஷெட், டபுள் க்ரோஷெட்டை பாதியாக போட போகிறோம். உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷெட், செயின் ஸ்டிச், ஸ்லிப் நாட், பேக் போன் சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் எல்லாம் போட தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோவோட லிங்க்கும் கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மற்ற வீடியோஸ் பற்றி எல்லாம் பார்க்கணும்னா என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னைக்கு வீடியோவில் பபிள் ஸ்டிச் எப்படி போடலான்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீட்டில் இருந்தபடியே நீங்க உங்களோட வேலையை செய்யலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ஆண், பெண், வேலை தேடுவர்கள், ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். வீட்ல இருந்து மொபைல்ல வேலை பார்க்க போறோம், இதுக்கான நேரம் ஏதாச்சும் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. நாம சூஸ் பண்ற நேரத்துக்கு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒர்க்குன்னா, அவங்க கொடுக்குற போட்டோஸ், வீடியோஸ் நம்ம சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாவே போதும், நாம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பபிள் ஸ்டிச் போடுறதுக்காக ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் ஈவன் நம்பரில் போட்டு முடித்த பிறகு சிங்கிள் க்ரோஷெட் இல்லைன்னா பேக் போன் சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சு உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் பேக் போன் சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். ஒரு லைன் சிங்கிள் க்ரோஷெட் பேக் போன் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு முதல் ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு அடுத்த ஸ்டிச்சில் ஊசியில் ரன்னிங் நூல் மாட்டி ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூல் மேலே எடுக்கும்பொழுது 2 லூப் இருக்கும். 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுக்கணும். இது அப்படியே இருக்கணும், இந்த 2 லூப்பும். அடுத்தது ரன்னிங் நூலை ஊசியில் மாட்டி அதே ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூல் மேலே இழுக்கும்போது 2 லூப் கிடைக்கும். 2 லூப் வழியாகவும் ரன்னிங் நூலை எடுக்கும்போது ஹூக்கில் 3 லூப் இருக்கும். மறுபடியும் ஊசியில் ரன்னிங் நூலை மாட்டி அதே ஸ்டிச் வழியாக ஹூக்கை விட்டு 2 லூப் கிடைக்கும். இந்த 2 லூப்லேயும் ரன்னிங் நூல் எடுக்கணும். இப்போ 4 தடவை ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஹூக்கை அதே ஸ்டிச் வழியாக விட்டு ரன்னிங் நூலை எடுக்கும் பொழுது 2 லூப் கிடைக்கும். இந்த 2 லூப்பில் 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுக்கணும். இப்போ 5வது தடவை ரன்னிங் நூலை எடுத்த பிறகு இப்போ ஹூக்கில் மொத்தம் 6 லூப் கிடைக்கும். இந்த 6 லூப்லேயும் ரன்னிங் நூலை வெளியே இழுக்கும் பொழுது ஒரு பபிள் ஸ்டிச் கிடைக்கும். பபிள் ஸ்டிச் எப்படி இருக்கும்னா, நம்ம பக்கத்தில் இது போல் இருக்கும். பேக் சைடு திருப்பி பார்த்தோன்னா ஸ்டிச் இது போல தான் இருக்கும். அது பபிள் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கோம். அடுத்த ஸ்டிச்சில் பபிள் ஸ்டிச் போட முடியாது, அதால் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு அடுத்த பபிள் ஸ்டிச் போடலாம். முதல் பபிள் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே போல தான். இது போல் 2 லூப் எடுக்கணும். டபுள் க்ரோஷேட்டுக்கு எப்படி ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 2 லூப் வழியாகவும் எடுப்போம். அது இல்லாமல் அடுத்த லூப்பு எடுக்கிறோம், அவ்வளோதான். டபுள் க்ரோஷேட்டுக்கு 2 தடவை எடுப்போம். அது இல்லாமல் இது 2 லூப் எடுத்துட்டு அப்படியே இன்னொரு லூப், என்னென்னா ஒரே ஸ்டிச்சில் மொத்தம்
6 லூப் வர வரைக்கும் டபுள் குரோஷேட்டை பாதி பாதியாவே போட்டுட்டு வரோம். இப்போ இது போல 2 லூப் எடுத்தாச்சு. இந்த 2 லூப் வழியாவும் ரன்னிங் நூலை இழுக்கணும். இப்போ 5வது தடவை அதே ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் பொழுது 2 லூப் கிடைக்கும். இந்த 2 லூப் வழியாவும் ரன்னிங் நூலை எடுத்தோம்னா 6வது லூப்பு ஹூக்கில் கிடைச்சிடும். 6 லூப் கிடைச்ச பிறகு ரன்னிங் நூலை இந்த 6 லூப் வழியாவும் எடுத்தோம்னா 2வது பபிள் ஸ்டிச் கிடைக்கும். பபிள் ஸ்டிச் பேக்ல பார்க்கும் பொழுது தான் அந்த டிசைன் கிடைக்கும். இதுதான் ராங் சைடு. இப்போ இதில் அடுத்ததா சிங்கிள் குரோஷே ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு 3வது பபிள் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பபிள் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே போல தான் இந்த லைன் ஃபுல்லாகவே நமக்கு எத்தனை பபிள் ஸ்டிச் வருமோ அது வரைக்கும் போட்டுட்டே வரலாம். இப்படி தான் பபிள் ஸ்டிச் போடணுன்றத நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். தூரமாகவும் பபிள் ஸ்டிச் போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பபிள் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். நான் சொன்னது போலவே ஒரு லைன் போட்டு முடிச்ச பிறகு எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இப்போ கடைசியாக இருக்கிற இந்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். இந்த 3 செயின் ஸ்டிச் போடுறது அடுத்த பபிள் ஸ்டிச் கிடையாது. 3 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு ஒரு டபுள் குரோஷேட் லைன் ஃபுல்லாகவே போட்டுட்டே வரணும். எதுக்காகனா பபிள் ஸ்டிச்சு அதெல்லாம் அப்படியே ஒன்றுத்துக்கு ஒன்று இடிக்கிறது போல இருக்கும். அது சரியாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு புரியாது. அதால தான் நான் ஒரு லைனை டபுள் குரோஷேட்டே போட்டிருக்கேன். வேணுன்றவங்க சிங்கிள் குரோஷேட் கூட போடலாம். 2 ஸ்டிச்சும் பபிள் ஸ்டிச்சு நெருக்கமாக வந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் டபுள் குரோஷேட் ஒரு லைன் போட்டு காட்டியிருக்கேன். அடுத்த லைன் மறுபடியும் பபிள் ஸ்டிச் தான் போட போகிறோம். அதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முதல் ஸ்டிச்சில் டபுள் குரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு அடுத்த ஸ்டிச்சில் இருந்து ஃபர்ஸ்ட் பபிள் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைனில் பபிள் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே தான். ரன்னிங் நூலை ஊசியில் மாட்டி செகண்ட் ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூலை எடுத்தோம். 2 லூப் கிடைச்சிருக்கு. அதே ஸ்டிச்சில் மறுபடியும் ரன்னிங் நூலை மாட்டி ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூலை மேலுக்கு இழுக்கும் போது 2 லூப் இருக்கும். இந்த 2 லூப் வழியாகவும் ரன்னிங் நூலை மேலுக்கு இழுத்தோம்னா ஹூக்கில் 3 லூப் கிடைச்சிருக்கு. இப்போ 3வது தடவை ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூலை மேலுக்கு இழுக்கும் பொழுது 2 லூப் கிடைக்கும். இந்த 2 லூப்பில் ரன்னிங் நூலை இழுக்கும் பொழுது ஹூக்கில் 4 தடவை கிடைச்சிச்சு. இன்னும் 2 தடவை இதே போலவே ஹூக்கில் நம்ம லூப் எடுக்கணும். 6 தடவை நமக்கு அந்த லூப் கிடைக்கணும். இப்போ 5 தடவை கிடைச்சிச்சு. இப்போ கடைசியா 5வது தடவை நம்ம ஹூக்கு அதே ஸ்டிச் வழியா விட்டு 2 லூப் எடுத்திருக்கோம். முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுத்த பிறகு 6 லூப் கரெக்டா கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஏற்கனவே கிடைச்ச ஒரு லூப். 6 லூப் வழியாவும் ரன்னிங் நூலை எடுத்த பிறகு அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் குரோஷேட் ஸ்டிச் போடணும். இப்போ சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு பபிள் ஸ்டிச் போடலாம். இப்போ இதே போலவே நமக்கு எத்தனை லைன் வேணும்னாலும் சரி, இல்லை ஒரு லைன் பபிள் ஸ்டிச் வேணும்னாலும் சரி போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு 2 லைன் பபிள் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கு. பபிள் ஸ்டிச் 2 லைன் போட்டு முடிச்ச பிறகு இது போல தான் இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் பபிள் ஸ்டிச் எப்படி போடலான்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க.